கட்டிய மனைவியை தீர்த்து கட்டி செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த கணவன். கோவை மாநகரத்தையே உலுக்கிய பயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலி தருவை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ள நிலையில கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்து வந்ததா கூறப்படுது. இதனால அவரோட மனைவி கோவை காந்திபுரத்துல பெண்கள் விடுதியில தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில தான் அவங்களுக்கு இசக்கி ராஜா என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த நிலையில தான் இசக்கி ராஜாவுடன் பாலமுருகனின் மனைவி இருப்பது போன்ற புகைப்படத்தை பாலமுருகனின் உறவினர் அனுப்பியதாகவும், இதனால ஆத்திரமடைந்த பாலமுருகன் மனைவி தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று வீட்டிற்கு வரும்படி அழைத்ததா கூறப்படுது. ஆனா அவரது மனைவி வர மறுத்த நிலையில பாலமுருகன் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி தன்னோட மனைவியை சரமாரியா தாக்கியிருக்கிறாரு. இதுல படுகாயமடைந்த மனைவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில தான் உயிரிழந்து கிடந்த மனைவி கூட செல்ஃபி எடுத்து அந்த புகைப்படத்தை துரோகத்தின் சம்பளம் மரணம் என்ற வாக்கியத்தோட பாலமுருகன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்கிறாரு. மேலும் கணவர் பாலமுருகனை கைது செய்து தற்போது விசாரணையும் நடத்திட்டு வராங்க. தாலி கட்டிய கணவனை மனைவியை தீர்த்து கட்டிய சம்பவம் கோவை பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.